ஹலோ மக்களே! உங்கள் அனிமி வெறியான டாட்டேலு வெயிட்டிங்கிற என்னோட சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மக்களே, ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னு கேட்காதீங்க. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளைமேட் சின்னனால பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு தொண்டையே ஒரு மாதிரியா இருக்குது. அதனால தான் என்னால் வீடியோ அவ்வளோக்கா போட முடியல. சரிங்களா மக்களே! இன்றைக்கி டஞ்சன் ரீசனுங்கிற மாங்காவோட சாப்டர் 106லேருந்து 107 இதோ உங்களுக்காக. எடுத்தோன்னே நம்ம ஷேடோவ தான் காமிக்கிறாங்க. நம்ம ஷேடோவில் பார்த்தீங்கன்னா, இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம ஹீரோ என்னென்ன பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே பண்ண முடியும். என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சரீன் பவர் யூஸ் பண்ணுவான். அதை நம்ம ஷேடோவால் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஷேடோனா என்னென்ன பண்ணுவோமோ, அதே மாதிரி தான் ஷேடோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ வச்சுக்கிட்டு இருக்கான். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, முயலையும் சென்று கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கு. இங்கே பார்த்தியா இது என்னமோ பண்ண ஆரம்பிக்குது, உன்னை மாதிரி மண்ணை வச்சு விளாண்டுக்கிட்டு கிடக்கு அப்படின்னு சொல்லும்போது, அது பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டையை செஞ்சு போட்டிருக்கோம். இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ பார்க்குறான். ஒரு நிமிஷம் இரு. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த உருண்டையை நல்லா பார்க்க ஆரம்பிக்கிறான். நீ நினைக்கிற மாதிரி ஷேடோ ஒன்றும் வேஸ்ட்டு கிடையாது, கொஞ்சம் நல்லா பாரு அப்படின்னு சொல்லும்போது முயலும் நல்லா பார்த்துக்கிட்டு கிடக்கு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி உருண்டை ஆக்குமா. ஆனால் ஷேடோக்கு அதுனா தேவை கிடையாது, கையை யூஸ் பண்ணி அந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு கிடக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேலைக்காரன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேலை செஞ்சுக்கிட்டு கிடப்பான். அந்த கொரி எல்லாத்தையும் சரி பண்ணுறது, சீல்டு எல்லாத்தையும் சரி பண்ணுறது எல்லாத்தையுமே உனக்கு நான் கற்றுத்தரேன், உன்னை நான் நல்ல வேலைக்காரனாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோவும் அப்படியே ட்ரைனிங்லாம் ஆரம்பிச்சிருப்பான். இது இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஷேடோவும் கரெக்டாக பண்ணுற மாதிரி பண்ணும். நம்ம ஹீரோ இந்த மாதிரி நல்லா அச்சடிக்கிறான் பார்த்தீங்களா, இதே மாதிரி நம்ம ஷேடோவும் பார்த்துக்கிட்டே கிடக்கும். நம்ம ஹீரோ என்ன தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷேடோவும் பார்த்துக்கிட்டே கிடக்கும் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் அதுக்கிட்ட சுற்றியில் கொடுத்துட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ எந்த அளவுக்கு பண்ணுறோனோ அதே அளவுக்கு தான் நம்ம ஷேடோவும் பண்ணும். அவங்க குதிரை மனுஷன் முழுசாவே சரி பண்ணியிருப்பா. அதனால் பார்த்தா நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு நீ நல்ல வேலை பண்ணேன், எனக்கான வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு 3 நேரமே ரெஸ்ட் காமிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பம்மத்துக்கிட்ட என்னால் எவ்வளோ ஷேடாவை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது, ஒரு மேஜிக் யூஸர் இருந்தால் மேனாக பொறுத்து எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ணலாம், நீங்கள் மேஜிக் யூஸர் கணக்கு கவலைப்படாதீங்க, நீங்கள் ட்ராகன் சரின்னு யூஸ் பண்ணி எக்கச்சக்கமாக கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி போகிறது. அப்போ தான் நம்ம பம்மத்து ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறோம், ஷேடோ இல்லாமல் வீக்காக தான் இருப்பாங்க. பண்ணுறது ஒரு ஷேடோவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். யாராச்சும் ஒருத்தவங்க கத்தி வச்சுக்கிறனால மொத்த சத்தியும் வெளியே போய் அப்படியே காத்தோட கரைஞ்சிரும். நம்ம சிங்கம் யோசிச்சு பார்க்குறோம். அதனால தான் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அப்படி கேட்கும்போது நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, சிங்கம் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஏன்னா அது ஒரு மேஜிக் யூஸர், அதோட மேஜிக் மூலமாக தான் எக்கச்சக்கமான ஷேடோவை கிரியேட் பண்ணியிருக்கோம், அதனால தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ ஒரு யோசிச்சு பார்த்துக்கிட்ட கிடக்கிறான். அப்போ முயலும் சொல்ல ஆரம்பிக்குது, கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கேன், சொல்லப்போனா நீ ஒரு மேஜிக் யூஸரே கிடையாது, அதனால உன்னோட ஷேடோ எல்லாருமே ரொம்ப வீக்காக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது எக்கச்சக்கமான கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு கிடந்திருக்கோம். கொஞ்சம் நிப்பாட்ட எப்போ பாரு மேட்ச் யூஸனையும் என்னையும் ரொம்ப கம்பேர் பண்ணிக்கிட்டு கிடக்குற அப்படின்னு சொல்லி ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். என்ன நம்ம வம்பது வந்து ஒரு குச்சியை வச்சு நம்ம ஷேடோ காலில் அடிக்காம பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிராச்சாகி அப்படியே கத்தரை கரைய ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன பார்த்தா நம்ம ஹீரோ என்னடா கரைஞ்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது அதுலேருந்து பூனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே நம்ம பம்மத்து மேலே ரொம்ப பயந்துக்கிட்டு கிடக்கும். உடனே என்ன செஞ்சதுன்னா அதுலேருந்து டக்கு நம்ம ஹீரோடைய காலுக்கு போயிடுச்சு. ஏன்னா பம்மத்தை பற்றி அதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ஏன்னா அது இப்போ தானே கிராஸ் பண்ணி விட்டுச்சு. அதனால இதை பார்த்து நம்ம ஹீரோ அப்படின்னா இது திரும்ப திரும்ப உருவாகிக்கிட்டே கிடக்குமா, அதாவது இன்ஃபினிட் மாதிரி ஷேடோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படின்னா இதை வச்சு ஒரு ஆர்மியே நான் ரெடி பண்ணுவேன், அது எனக்கு எக்கச்சக்கமான வேலைக்காரங்க கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடப்பான். சரி இப்போ நம்ம அடுத்ததான் என்ன தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம முகிலும் பக்கத்து கடைசி வரைக்கும் அது என்ன சொன்னிச்சுனே எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லும்போது நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 3வது ஆல்டர் இருக்குது. இந்த சிங்கம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேட்டையாடி எக்கச்சக்கமான லைஃப் அனசஸ் சேர்த்து வச்சுருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம புது ஒரு ஆல்டரை கிரியேட் பண்ணலாம், அதாவது திரும்பியும் நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா ஒரு சரியான மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருப்பான். அதுக்கு முதக்கிட்ட வழியாக இதை நம்ம கொஞ்சம் கலரை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான். இதனால் பார்த்தீங்கன்னா அதுவும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா முயலும் சரி இப்போ அடுத்ததான் நம்ம இன்னொரு ஆல்டர் கட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லும்போது நம்ம முயலுக்குனா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு. அப்படின்னா நான் பஃபனோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாறிடுவேன். நான் சொல்ல பண்ணேன் நம்ம முயல் பார்த்தீங்கன்னா இப்போ 3 இடத்துக்கு வந்து வாடனா மாறும். அது மட்டும் கிடையாது, பஃபன் பார்த்தீங்கன்னா 2 இடத்துக்கு தான் வாடானதுனால முயலோட பவர் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முயலும் தனியாக குதிச்சுட்டு கிடக்கும். நம்ம கீழே வந்துட்டு இன்னொருத்தன் இருக்கான், அவனையும் நான் ட்ராகன் டிஸ்பிளாக மாற்றிட்டேன்னா கண்டிப்பாக என்னை சுற்றி எல்லாருமே என்னுடைய நண்பர்களாக மட்டும் தான் இருப்பாங்க, நான் எல்லாத்தையும் கேம் மஸ்டர் எல்லாத்தையுமே நான் தம்சம் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது ட்ராகன் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிக்கும். அவங்க எல்லாருமே கட்டினா உன்னோட ஆட்கள் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் தெளிவாக சொல்லி என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ட்ராகன் ஒரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க எல்லாருமே தன்னோட உயிரை கொடுத்தாம உன்னை காப்பாற்றுல தான் கூறியிருப்பாங்க, அவங்க லைஃப் எல்லாமே உனக்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ராகனும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ வந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷோட உச்சத்துக்கே போயிடுவோம். அப்படின்னா எனக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருவாங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு கிடப்பான். ட்ராகன் இருந்துக்கிட்டு நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரிய முடியுது சொல்லும்போது மீல் இருந்துக்கிட்டு எனக்கு தனியாக தானே இருக்கான், அதனால் எனக்கு புரியாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபோன் பண்ணி அதனுடைய பவர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் பேச ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபைட்டில் இருந்திருப்பாங்க, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமான்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் கேட்டதுக்கு இவங்க இருந்துக்கிட்டு அவள் பார்த்தீங்கன்னா இப்போ 4th டஞ்சனில் இருந்துட்டு ரொம்ப ஃபைட் மாஸ்டர் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நீ வெறும் லோன்லியாக தானே இருக்க, அப்போ உனக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது
அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். நீ என்ன நினச்ச, நான் இப்போ தான் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஃபயராக மாறி இருப்பான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் தனி ஆள் நினச்சியா, என் கூட பார்த்தீங்கன்னா அணில் இருக்குது, எறும்பு இருக்குது, பார்த்தீங்கன்னா என்னோட ஷேடாகவே இருக்குன்னு சொல்லும்போது மாஸ்டர் கொஞ்சம் தயவு செய்து பார்த்துங்க, இதை என்னால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முயலும் கிண்டல் பண்ணி சிரிச்சுட்டு இருந்திருக்கான். அப்புறம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி இதான் சரியான டைமு, நம்ம பார்த்தீங்கன்னா ஷேடாக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டை உருவாக்கிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்து அதுக்கு நமக்கு எக்கச்சக்கமான பால் தேவைப்படுமே பார்த்தீங்களா, அந்த மஞ்சள் கலரு அது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கணுமே சொல்லிட்டு சரி அந்த இடத்துக்கு போயிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிரிஃபன் தான் திரும்ப திரும்ப வந்திருக்கும் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு போய் கிரிஃபன் எல்லாத்தையும் வழக்கம் போல் வேட்டையாடி இருப்பான். ஹீரோவும் ஷேடாக்கிட்ட கத்தியை கொடுத்துட்டு இந்த பாரு இதுதான் கிரிஃபனு, இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், என்ன செய்கிறேன் நான் நைஸாக அப்படியே அந்த சைட்லேருந்து கீச்சு அப்படியே அதை கூரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை வந்து ஷேடாட்ட கொடுத்துருப்பான். நம்ம ஷேடா அதை கத்தி பிடிச்சோன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாற ஆரம்பிக்கும். உடனே நம்ம ஹீரோ அந்த கத்தி வாங்கிட்டு என்னாச்சு இந்த கத்திக்கு திடீர்னு ஏன் பிளாக்காக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு கிடப்பான். அவன் நம்ம ஹீரோ கையில் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கத்தி திரும்ப பழைய மாதிரி இருக்கும். அப்போ தான் முயலும் சொல்லணும் ஷேடா தானே அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஷேடா பார்த்தீங்கன்னா அந்த கத்தி மாதிரியே தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி வர வச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சொன்ன மாதிரியே அந்த கிரிஃபன் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வெட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இதே மாதிரி எக்கச்சக்கமான வேலைக்காரனை ரெடி பண்ண போகிறேன், இதுக்குன்னு ஒரு கூட்டம் ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது முயல் வந்துட்டு அப்புறம் நீ எக்கச்சக்கமான வேலைக்காரனை ரெடி பண்ண போகிறேன்னு சொல்லு, இன்னொரு மனுஷன் கிடையாது, மொத்தம் 4 டஞ்சன் இருக்குது, உங்ககிட்ட 3 ஆல்டர் இருக்குது, இன்னொரு ஆல்டர் பேலன்ஸ் டஞ்சன் 1 இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ சரி அது எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணிட்டீங்க, இதுக்கான பரிசு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெக்கவரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே ரெக்கவர் ஆகிட்டுவாங்க. அப்படின்னா முயல் வந்துக்கிட்டு அப்படின்னா யாரோ ஒருத்தர் புதுசாக வந்திருக்காங்க, ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முயலும் சொல்லுது. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கிராமம் இருக்குது பார்த்தீங்களா, கேப் வில்லேஜ், அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வேட்டையாடிட்டு வந்திருப்பாங்க. அதே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த இப்போ தான் இப்போ ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணியிருக்காங்களா அவங்கள தான் காமிக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வெள்ள முடி இருக்கான், அவனு ஓரளவுக்கு பவராக தான் இருக்கான், அங்கே இருக்க பீர் எல்லாத்தையுமே அசால்ட்டாகவே கொண்டு இருப்பான். அவனோட டீமர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாருமே சேர்ந்து இந்த பேர் எல்லாத்தையும் வேட்டையாடி முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன பண்ணலான்னு அப்படிங்கிற ஒருத்தர் கொஞ்சம் விலைக்கு தான் நில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தென்னாவட்ட ஒருத்தர் வந்திருப்பான். இவன் தான் அந்த பேரை ஓரளவுக்கு கொண்டிருப்பான் வேறு. எல்லோரும் வந்துட்டு என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, என்ன சொல்கிறது கேட்கலையா அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன நீ என்ன சொல்லியிருக்க, நீ பேசுகிற எல்லாத்தையும் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொல்கிறத தான் நீங்கள் செய்யணும், அப்படி இல்லாட்டி இங்கேருந்து வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லியிருப்பான். என்ன கேட்டாங்க வந்துட்டு இது வெளியே போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பயந்துக்கிட்டே அவன் சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரெடியாக இருந்துட்டு இருப்பாங்க. அப்போ இருந்து இப்போ நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே தான் சொந்தம், இந்த இருக்கிற எல்லாத்துக்குமே நீயே எடுத்துக்க, எனக்கு ஒன்று இது தேவையே கிடையாது, நான் தனியாகவே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம். அது வரும் பார்த்துட்டு பல்ல முடியும் பார்த்துருப்பான். பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஓரளவுக்கு முட்டிக்கிட்டு கிடக்கும். ஓ அப்படியா, இது எல்லாத்தையுமே நானே வச்சுக்கலாமா, அப்படின்னா சரி நீ சொல்கிறபடி அது எல்லாத்தையும் நானே வச்சுக்கிறேன், என்னடா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையும் கூறுப்பட ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஆர்டர் போடுவான். ஓகே பஸ் சொல்லிட்டு அவங்க வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வந்துட்டு இந்த மாதிரி டக்குன்னு போய் இன்னொரு மிருகத்தை வெட்டையாடு, திரும்பி நான் அதை உங்ககிட்ட இருந்து பிரிச்சிட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ போய் சாத்து தொலைடா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஒரு மிடில் ஃபிங்கர் காமிச்சிருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டு ஓப்பன் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஸ்டேஜ் ஒன்று கிளியர் பண்ணிட்டாங்களா, அதனால் ஸ்டேஜ் டோக்கான கேட்டு ஓப்பன் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜ் ஒன்று வந்து கிளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டஞ்சன் ரீசெட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்திருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா அந்த சாட்டு முடிவு வந்திருக்கும். சரிங்களா மக்களே என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, முக்கியமாக லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. சரிங்களா மக்களே, டாட்டா பாய் பாய், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். சரிங்களா மக்களே, டாட்டா.